ஹலோ நண்பா. ஒரு மனிதனின் வெற்றிக்கு அவனது சிந்தனை திறமையே காரணம். ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு அவன் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால்தான் முடியும். அவன் வெற்றி அடைந்த பிறகு அவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல. ஏனென்றால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பதற்கு நிறைய பேரால் முடிவதில்லை. ஒருமுறை முடிவெடுத்து அது சரியாக வரவில்லை என்றால் அதிகமாக தங்கள் மனதை குழப்பிக்கொண்டு அந்த இலக்கையே கைவிட்டு விடுவார்கள். ஏன்னா அந்த மனிதன் சூழ்நிலையை உணர்ந்து வேகமாக செயல்படுறதுக்கு அவர்களுடைய மூளைத்திறன் அவர்கிட்ட இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த வீடியோல மூளையோட செயல்திறனை அதிகரிக்க 3 டிப்ஸ் தான் பார்க்க போறோம். 1. உணவு மற்றும் தூக்கம். ஒரு மனிதன் சரியான தூக்கமும் சரியான உணவுகளையும் உட்கொண்டால் அவன் மூளையின் செயல்திறன் இயற்கையாகவே அதிகரிக்கும். தூக்கம் இல்லாமல் உழைப்பவனும் உணவில்லாமல் பசியில் திரிபவனுக்கும் மூளைத்திறன் பாதிக்கும், செயல்திறன் குறையும். ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். அந்த தூக்கம் அவனுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுத்து அவன் செயல்திறன் அதிகரிக்க உதவும். அப்படி அவன் தூங்கும் தூக்கமும் இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். இடையூறு விளைவிக்கும் கைபேசி மற்றும் இதர தொழில்நுட்பங்களும் அவன் தூங்கும் இடத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படும். அப்படி இல்லாமல் அவன் எந்த இடையூறும் இல்லாமல் தூங்கினால் அவன் மனம் மற்றும் உடல் தகுந்த ஓய்வு பெற்று அவன் சுறுசுறுப்பாக இருப்பான். நல்ல ஊட்டச்சத்து இருக்கும் உணவுகளை சாப்பிட வேண்டும். உடம்பு நல்லா இல்லைன்னா அவங்க மனசும் நல்லா இருக்காதுன்னு ஒரு பழமொழியை நம்ம கேட்டிருப்போம். இப்படி உணவு மற்றும் தூக்கத்தை முறையில் கையாண்டால் உங்கள் மூளையின் செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்கும். 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு உலகத்துல எல்லாம் இருந்தும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. உங்களோட மூளையோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நம்பி தான் இருக்கு. உங்க மூளை ஆரோக்கியமா இருக்க நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்தை சரியா வச்சுக்கணும். உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்க தேவையான அளவு தூக்கமும் அளவான சாப்பாடும் அப்புறம் உடற்பயிற்சியும் செய்யணும். இதன் மூலம் மூளையின் செயல்திறன் அதிகரித்து கொண்டே இருக்கும். 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, அனுபவங்களை சரியா வச்சுக்கிறது. நமது மூளையின் செயல்திறன் நம்முடைய அனுபவங்களை பெரிதும் சார்ந்து உள்ளது. நம்ம பிறந்து வளர்ந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூளை இந்த அளவுக்கு நம்ம மூளை வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் அனுபவங்கள். நீங்க சிறு வயதில் இருந்தபோது நிறைய புதுசான விஷயங்களை கத்துக்கிட்டீங்க. புது முயற்சியில ஈடுபட்டிருப்பீங்க. அதுல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்பொழுது உங்க மூளை திறன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த இதுல இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வயதாக பார்த்தீங்கன்னா அந்த புதிய முயற்சியில ஈடுபடுறத நீங்க குறைச்சிக்கிட்டீங்க. நாளடைவில் அதுல ஈடுபடுறதும் இல்லை. அதனால உங்க மூளையோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்குது. ஸோ அதோட செயல்திறன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது, நம்மளுக்கு இது குறையுது. ஸோ அதனால இன்னிலிருந்து நீங்க ஒரு புது முயற்சியில ஈடுபடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி சிறப்பா செய்யறது, புதுசா எப்படி செய்யறதுன்ற ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதன் மூலம் உங்க மூளை சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கும். ஒரு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கும் போது நீங்க செய்யற செயலும் பாத்தீங்கன்னா சிறந்ததா இருக்கும். நண்பா, மேற்கூறிய டிப்ஸ்களை பயன்படுத்தி உங்க மூளையோட செயல்திறனை அதிகரிங்க. ஸோ அதன் மூலமா உங்க வாழ்க்கையில விரைவா வெற்றி அடைய நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.